வெல்கம் டு கொஞ்சம் படிங்கப்பா. இப்போ வந்து ஹெச்சிஎஃப் எல்சிஎம் வச்சு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் கேட்டால் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? The HCF and the LCM of two numbers are 27,405 கொடுத்துட்டாங்க. One of the number is divided by 7, then the quotient is 11, remainder is 4, then the other number is கேட்குறாங்க. யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்க, டைரெக்டாக ஒன் ஆஃப் த நம்பர்னு டைரெக்டாக கொடுத்துருவாங்க. ஆனால் அந்த நம்பரை கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ நம்மளுக்கு டிவைசர், குவாஷியன்ட், ரிமைண்டர் கொடுத்துட்டு அந்த நம்பர் என்ன நம்ம கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதை சப்ஸ்டியூட் பண்ணி இன்னொரு நம்பரை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? நம்மளுக்கு என்ன தெரியும் ஃபார்முலா? டிவைடண்ட் ஈக்குவல் டு டிவைசர் இன்ட்டு குவாஷியன்ட் ப்ளஸ் ரிமைண்டர். ஃபார்முலா தெரியுமா நம்மளுக்கு? அதாவது இப்படி எழுதுறோம்னு வச்சுக்கோங்களேன், 405 581 405 இப்படி இருக்குன்னா இதுதான் டிவைசர், இது டிவைடண்ட். இந்த நம்பர் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இது வந்து குவாஷியன்ட், இது வந்து ரிமைண்டர். ஓகேவா? இப்போ டிவைடண்ட் தான் நம்மளுக்கு தேவை. அப்போ நான் டிவைசர் என்ன சொல்லியிருக்காங்க, எந்த நம்பரால் டிவைட் பண்ணுறோமோ அதுதான் டிவைசர். 7 இன்ட்டு குவாஷியன்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 11 ப்ளஸ் ரிமைண்டர் வந்து 4 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும், 77 ப்ளஸ் 4 ஈக்குவல் டு எவ்வளோ கிடைக்கும், 81. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு அந்த நம்பர் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. அடுத்து இப்போ நம்மளுக்கு தெரியும் ப்ராடக்ட் ஆஃப் LCM into HCF is equal to என்ன தெரியும், ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ்னு தெரியும். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு LCM வந்து கொடுத்துருக்காங்க 405 into HCF வந்து கொடுத்துருக்காங்க 27 ஈக்குவல் டு ஒரு நம்பர் தான் இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அதுக்கு தான் இந்த க்ளூஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதை வச்சு ஒரு நம்பர் கண்டுபிடிச்சிட்டோம், இன்னொரு நம்பர் தெரியாது, அதை நம்ம ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? இப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 81 1s are 81, 81 5s are 405. இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், 135. அப்போ ஆப்ஷன் 3 தான் கரெக்டான ஆன்சர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.